ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பலாவ் ரெசிபி தான். பெங்களூர் பலாவ். என்ன பலாவ்னா புதினா பலாவ் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. நான் புதினா 2 கைப்பிடி அளவு புதினா எடுத்து அலசி வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு சில்லு வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி வச்சுருக்கேன். ஒரு 10-12 பல் பூண்டு, ஏன்னா பெருசாக இருக்குது அதனால் இது தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 10 மிளகா வச்சுருக்கேன், ஏன்னா இது மிளகா இது காரம் இருக்காது, அதனால் ஒரு 10 மிளகா வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இது 3 வச்சுருக்கேன். இது நீங்கள் வேறு ஏதாவது காய் போடணுன்னா கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி பிரிஞ்சி இலை ஒரு 2 இலை வச்சுருக்கேன். அன்னாச்சி பூ ஒரு 2, பட்டை சின்ன சைஸ் 2 பட்டை, ஒரு கிராம்பு ஒரு 7-8 கிராம்பு, இது எல்லாம் வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அரிசி நார்மல் நம்ம சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ புதினா, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, தேங்காய், அதுக்கப்புறம் இந்த மசாலா வகைகள் இது எல்லாமே நம்ம இப்போ அரைச்சிக்கணும். இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கேஸ் மேலே குக்கர் வச்சுருக்கேன். இதில் நம்ம அரிசி 1/2 kg எடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஒரு 100-150, உங்களுக்கு எப்படியோ 100 எண்ணெய் மினிமம் ஊற்றிக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும், சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஐட்டமாக போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் நிறைய பேர் கடுகு போட மாட்டாங்க, ஆனால் எனக்கு கடுகு போடுறது பிடிக்கும், அதனால் நான் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் லைட்டாக. கடுகு நல்லா பொரியுது. இந்த டைமில் பிரிஞ்சி இலை 2, ஒரு 3 ஏலக்காய் நான் அதில் போட்டு அரைக்க மறந்துட்டேன், அதனால் அது போட்டு இது பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். அலசி வச்ச புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். புதினா இதில் வதங்குற கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு, போதும். இப்போ நம்ம தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ போட்டுடலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளி கூட போடும்போது நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக குழையும். இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலாலாம் போட்டு நல்லா இது நம்ம வதக்கணும். ஏன்னா நம்ம ராவாக தான் அரைச்சோம், அதனால் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்குங்க. இது அடி பிடிக்காது. உங்களுக்கு சோம்பு போட்டால் சோம்பு ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் சோம்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே மசாலா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கலாம். சும்மா ஃபுல்லாக இந்த மசாலா எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிற மாதிரி, அவ்வளோதான். இது ரொம்ப வதக்கணும்லாம் இல்லை. இந்த டைமில் இப்போ அரிசி நம்ம சேர்த்துக்கலாம். இது நார்மல் பொண்ணு சாப்பாட்டு அரிசி, புதிய அரிசி தான். நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதில் செய்யலாம். அரிசி போட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்குங்க. ஃபுல்லாக அரிசியில் மசாலாலாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிட்டு அவ்வளோதாங்க. இப்போ நம்ம 1க்கு 2 தண்ணி வைப்போம். இந்த மசாலாலே நான் இப்போ மசாலா வைக்கணும் இல்லையா, அந்த ஜார்லேயே வச்சுருக்கேன். இது ஒரு பவுல். நான் இதில் தான் அரிசி எடுத்தேன், அதனால் இதில் 1க்கு 2 இது நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த டைமில் உப்பு காரெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் ப்ரெஷர் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இந்த டைமில் உங்களுக்கு காரம் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ரெட் சில்லி மட்டும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது தாங்க கொஞ்சம் ஸ்பெஷல் நம்மளுது. இதில் லைட்டாக புளி தண்ணி, சும்மா ஒரே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. கரைச்சி நான் ஆல்ரெடி ஊற வச்ச புளியே இருந்துச்சு, அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னடா இது பலாவில் போய் புளி ஊற்றுறாங்களேன்னு யோசிக்காதீங்க. பட் இது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் நிறைய இதை ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகேங்க, எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் இப்போ ப்ரெஷர் போட போகிறேன். இவ்வளோதான். 2 விசில் விடலாம். ப்ரெஷர் போட்டு 2 விசில் விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டோம். இப்போ இதெல்லாம் போயிடுச்சு, ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. ஓகேங்க, பாருங்கள் தண்ணி எல்லாம் அப்படியே கரெக்டாக இருக்குது. சும்மா சைடில் அப்படியே கொடுத்து கலரி விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்துருக்கு பாருங்கள். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். நான் சொன்ன அளவுகளோடு போட்டிங்கன்னா இதே மாதிரி இருக்கும். சரி, ஓகே, நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பலாவு. இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். அட்டகாசமான ஒரு பலாவு இது. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இன்றைக்கி ரெசிபி வந்து நம்ம பலாவு பார்த்தோம். இன்னொரு நாளைக்கு இன்னொரு ரெசிபி பார்க்கலாம். ஓகே, பாய்.